கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஒரு செய்தியை குறித்து தியானிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்கள் நடந்து உங்களுக்கு இருக்கிறதை போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் என்று சொல்லியிருக்கிறாரே. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் தேவை, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவுன்றிருக்கு. அதே இது பண ஆசை இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு இன்றைக்கி நிறைய ஆசைகள், சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும். ஒரு மனுஷன் எதில் போதும்னு நினைக்கிறான்னா, சாப்பாட்டில் மட்டும்தான் போதும்னு நினைக்கிறான். சொத்தா எல்லாத்தையும் வாங்குறான், பணமாக எல்லாத்தையும் கூட எல்லாத்துலேயும் ஆசைப்படுறான். ஆனால் போதும்னு சொல்கிறது சாப்பாடு மட்டும்தான். மற்ற எல்லாத்துலேயும் போதும்னு சொல்கிறான். ஒரு கதையை படித்தேன், உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஒரு சமயத்தில் ஒரு கிராமத்தில் ஒருவன் வந்தான். அந்த கிராமத்தில் போட்டிருந்தது, நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீர்களோ அது உங்களுக்கு சொந்தம். உடனே அவனுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஐயா நான் அந்த ஒரு தூரம் எவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி வந்துடணும். அவன் முதலாவது ஓடுனான். ஒரு தென்னந்தோப்பு இருந்து திருப்பி கேட்டான், எப்படி தென்னந்தோப்பு உங்களுக்கு தான்? அவங்களுக்கு தான். திருப்பி பார்த்தா ஒரு மாந்தோப்பு இருந்துச்சு. இவனுக்கு ஆசை வந்துச்சு, சரி மாந்தோப்பையும் சேர்த்து போயிடலான்னு மாந்தோப்பு போனான். திருப்பி கேட்டான், மாந்தோப்பு நம்ம உங்களுக்கு தான் அப்படின்னா. உடனே ஆசை விடாமல் இப்படி பார்த்தான். திருப்பி தென்னந்தோப்பு, ஆயந்தோப்பு எல்லா தோப்பை தாண்டி ஓடிட்டே இருந்தான். திருப்பி பார்த்தா மத்தியானம் ஆயிட்டு. திருப்பி இவனை போயிடலான்னு பார்த்தா திருப்பியும் ஆசை விடலை. திருப்பி ஓட ஆரம்பித்தா சாயங்காலம் ஆயிட்டு. இப்போ திருப்பி போனால் என்ன ஆயிரும், நமக்கு கிடச்சிரும் சொல்லி திருப்பி ஓடி வரணும். திருப்பி ஓடி வந்தான். வழியிலே விழுந்து முஞ்சி குப்பி விழுந்து மயக்கமடைந்து விட்டான். அவன் செல்ல இடத்துக்கு போக முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அவன் அதிகப்படியான ஆசை வைத்தபடினால் அந்த காரியத்தை செய்ய முடியல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பணம் நமக்கு தேவை. ஆனால் பணத்துக்காக எல்லாவற்றுக்கும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. பண ஆசை எல்லாவற்றுக்கும் வேறாக இருக்குது. இந்த காலவெளியில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஆசை இருந்தாலும் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஆமென்.